அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது இடுப்பு வலி, அதாவது லோ பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பண்ணலாம். ஏற்கனவே நிறைய பகுதி நம்ம பண்ணிட்டோம். இருந்தாலும் ஒரு சில ஆசனங்கள் மாற்றி நம்ம பண்ண போறோம். அதனால நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கிறதுனால நம்ம இந்த பகுதியை நம்ம வைக்கிறோம். இதுல பகுதி 1, இதுல உட்கார்ந்து செய்யற மாதிரி ஒன்று இருக்கும், படுத்துட்டு செய்யற மாதிரி ஒன்று இருக்கும். அதுல எப்படி பண்றது பார்த்துடலாம். இதுலயே முதல்ல காலை நல்லா நீட்டிட்டு தளர்வுபடுத்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இதுல இப்ப காலை இப்ப நம்ம மடக்கிக்கிறோம். இந்த கால் பொசிஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்ப நான் சுக்காசனால உட்காந்துருக்கிறேன். சுக்காசனானா நம்மள சப்பளங்கால்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்ம போட்டு உட்காந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கால் நீட்டிக்கலாம், இல்லைன்னா வஜ்ராசனம் உட்காந்துக்கலாம், இல்லைன்னா பத்மாசனம் போட்டுக்கலாம், இல்லைன்னா அர்த்த பத்மாசனம், எப்படி இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவை அப்படியே நம்ம பேக் பெண்ட் பண்ண போறோம். கைகள் அப்படியே நீங்க முட்டி மேல இப்படி வச்சுட்டு நல்லா முதுக நல்லா நேரம் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் மாறுபகுதி விரிச்சுட்டு அப்படியே பின்னோக்கி நம்ம அப்படியே குனிய போறோம். நல்லா மேல் நோக்கி பார்க்கணும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி பேக் பெண்ட் பண்ண உடனே அப்படியே ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும். அதை மாற்று ஆசனம் கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா இப்படி நம்ம பின்னாடி இப்படி பெண்ட் பண்ணும் போது இந்த இடம் நல்லாவே வளைவு ஏற்படும். அது உடனே நம்மள முதுக்க முன்னோக்கி பண்ணிடணும். அது இல்லாம நம்ம தலையை இப்படி கொண்டு போயிருப்போம். இந்த இடம்லாம் நல்லாவே ஒரு இழிவுத்தன்மை ஏற்படும். சில பேருக்கு பெண்ட் பண்ணிட்டு முன்னாடி நேரா வரும் போது தலை சுத்துற மாதிரி இருக்கும். அதனால கண்களை மூடிட்டே பண்ணலாம். இப்ப அப்படியே முன்னோக்கி பண்ணிடலாம். கால் இதே பொசிஷன்ல இருக்கலாம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இதுவே நம்ம நின்று நிலையில கூட நம்ம பண்ணலாம். நின்றுட்டு அப்படியே பேக் பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுலயுமே உடனே ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணிடணும். இதுக்கு கண்டிப்பா பண்ணணும். இல்லைன்னா இன்னும் வலி ரொம்ப அக்ரிவேட் ஆயிடும். இப்ப வலி இருக்கும் போது பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாவே பண்ணணும். இப்போ இதுல நான் வஜ்ராசனம் போட்டு அப்படியே பெண்ட் பண்ணிக்கணும். அதே பேக் பெண்ட் தான். நம்மளோட அப்பர் பாடிக்கு மட்டும் தான் நம்ம இந்த வேலை தரப்போறோம். கால் பொசிஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி கைகளை வச்சுட்டு நல்ல முதுகு தண்டை நேராக்கிட்டு பின்னோக்கி வளையணும். தளர்த்திக்கலாம். முன்னோக்கி குனிஞ்சலாம். இப்போ அடுத்தது அடுத்த பயிற்சி சேது பந்தாசனம். இப்ப அப்படியே படுத்துட்டு பண்ணிடலாம். கால்களை மடக்கிட்டு நல்ல கால் கிட்ட கொண்டு வந்துட்டு இப்போ இடுப்பு பகுதியை மட்டும் நல்லா மேல் நோக்கி நம்ம தூக்க போறோம். தூக்கிட்டு ஒரு சில வினாடிகள் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க போறோம். இதுலயுமே நம்ம ஆசனால மூச்சு அடக்கக்கூடாது. மூச்சு இழுத்துக்கிட்டே நல்லா இடுப்பை மேல் நோக்கி தூக்கிட்டு அதுக்கப்புறம் மேல் வரும்போது மூச்சை விட்டுறணும். விட்டுட்டு நார்மல் பிரீத்ல இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு இடுப்பை கீழே இறக்கிற மாதிரி இருக்கும். கைகள் நல்லா இந்த குதிக்கால தொடுற மாதிரி வச்சுட்டு மூச்சு இழுத்துக்கிட்டே இடுப்பு பகுதியை நல்லா மேல் நோக்கி தூக்கணும். மூச்சை விட்டுடலாம். இதுலயே ஒரு சில வினாடிகள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். இன்னும் ஒரு முறை இதுலயே பண்ணிக்கலாம். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சுலபமான பயிற்சிகள்லாம் இருக்கு. இது அப்படியே பொறுமையா பண்ணாலே நமக்கு போதும். நம்மளோட இடுப்பு பகுதி இது நடுவுல இருக்க வலியா இருந்தாலும் சரி, இல்ல லோவர் பேக் பெயினா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இது நல்லாவே கேட்கும். இந்த பயிற்சிகளை செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.